பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற நிகழ்ச்சி மூலமாக இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதிலே அடியேன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 7 வசனத்தை இன்றைக்கு நான் படிக்க போகிறோம். Today's scripture taken from Isaiah chapter 54 verse 7. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபம் என் முகத்தை மறைத்தேன், இமைப்பொழுது மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உங்களுக்காய் இறங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இமைப்பொழுது என் முகத்தை மறைத்தேன். இமைப்பொழுது என்றால் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு பிரீஃப் மூமெண்ட், ஸ்மால் மூமெண்ட், கொஞ்ச நேரம், கொஞ்ச காலம். ஏன் கடவுள் முகத்தை மறைத்தார் என்று பார்க்கும் பொழுது, தேவனுக்கு கோபம் உண்டானது. எதனால் கடவுளுக்கு கோபம் உண்டானது பார்க்கும் பொழுது, ஆண்டவரை நேசிக்கிற ஜனங்கள் அவரை விட்டு தூரமாய் போன பொழுது, அவர் கற்பனைகளை விட்டு விலகின பொழுது, அவர் தன்னுடைய ஜனங்கள் மேல் கோபம் கொண்டார் என்று பார்க்கும் பொழுது, கோபத்தினால் அவர் தன் முகத்தை மறைத்தார். சில நேரங்கள் ஜனத்தை தள்ளிவிட்டார். சில நேரத்தில் அவர்களுக்கு ஜெபத்தை கேட்காமல் இருந்தார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உங்கள் மேல் மனதுருகுவேன். என்னிடத்தில் திரும்புங்கள், நான் மன்னிக்கிற தெய்வம் என்று ஆண்டவர் சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் சில நேரங்களில் நம்முடைய முகத்தை மறைத்தால், நம்முடைய கைவிட்டாலும், ஆனால் மீண்டும் நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த இமைப்பொழுது கைவிடுகிற நேரம் மிகவும் கொடூரமான நேரம், மிகவும் கஷ்டமான நேரம். பவுல் சொல்லும் பொழுது, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரம். அதி சீக்கிரத்தில் சில உபத்திரங்கள் தேவன் நம்மை கைவிடும் பொழுது, தேவன் முகத்தை மறைக்கும் பொழுது நாம் கலங்கி விடுவோம், நாம் வேதனைக்குள்ளதாகி விடுவோம், நாம் போராட்டத்துக்குள் போய்விடுவோம், கஷ்டத்துக்குள் போய்விடுவோம். ஆனால் நாம் மீண்டும் கர்த்தர் பக்கமாய் திரும்பும் பொழுது, மீண்டும் கர்த்தர் தன் முகத்தை நம்மை நோக்கி பார்க்கும் பொழுது, தேவன் நமக்கு இரக்கம் செய்வார். தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வார். ஒரு சமயம் இயேசு சுவாமி கல்வாரி சிலுவையிலே கடைசி நேரத்தில் மரிப்பதற்கு முன்பதாக 7 வார்த்தைகளை பேசுகிறார். அது ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். இயேசு கிறிஸ்துவும் சில பாடுகளை அனுபவிக்க வேண்டி இருந்தது. அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டுதான் அடுத்த ஒரு மகிமைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளும் பிரச்சனை வரும் பொழுது நாம் எப்பொழுதும் நினைத்து பார்க்க வேண்டும், நாம் ஏதாவது தவறு செய்து விட்டோமோ, ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்களை செய்து விட்டோமோ என்று நினைத்து நாம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு திரும்பும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார், மறந்துவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட காரியம் முழு உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற ஆட்டுக்குட்டியாக இயேசு வெளிப்பட்டார். அவர் பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஒரு சமயம் பேதுரு கப்பலிலே பிரயாணமாய் போயிடும் பொழுது இயேசு கிறிஸ்து கடலில் நடந்து வந்தார். அப்பொழுது பேதுரு கேட்டார், ஆண்டவரே, நீரே என்றால் நான் உம்மிடத்தில் வரட்டுமா என்று கேட்டான். அப்போ இயேசு சொன்னார், வா என்று சொன்னார். அப்படியே கடல் படகிலிருந்து கீழே இறங்கி இயேசு நோக்கி நடந்து வந்தான். திடீரென்று அவன் தண்ணிக்குள்ளே அமிழ்ந்து போகிற சூழ்நிலை வந்தது. உடனே இயேசு கரத்தை நீட்டி அவனை தூக்கி, ஏன் அற்ப விசுவாசம் அடைப்பாய், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கை சில பிரச்சனை வரும் பொழுது
நம் மூழ்கி போற ஒரு சூழ்நிலை காணப்படும். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கும்போது கர்த்தர் கரத்தை நீட்டி தூக்கி மேலே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் மகா இரக்கத்தினால் உன்னை மீண்டும் என் பக்கமாய் நான் சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகள், நாம் அவருடைய ஜனம். அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். அவர் நம்மை சேர்த்துக் கொள்வார், அவர் அணைத்துக் கொள்வார். அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் இல்லையா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தெய்வம். ஆண்டவரே, சில நேரங்களிலே நாங்கள் கைவிடப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறோம். சில நேரங்களிலே நாங்கள் மூழ்கி போற நிலையிலே காணப்படுகிறோம். ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையை எங்களுக்கு அனுமதித்து நாங்கள் சிந்திக்கும் பொழுது நாங்கள் மீண்டும் உங்களுடைய சமூகத்தில் வந்து சொல்கிறோம், ஆண்டவரே, ஏதாவது குறைகள் இருந்தால் எங்களை மன்னி, நாங்கள் உன் பக்கமாக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் மன இரக்கம் உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை மீண்டும் அவர் பக்கமாய் சேர்த்துக் கொள்வார். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதி. கைவிடப்பட்ட நிலைமை, நொந்து போன நிலைமை, மூழ்கி போன நிலையில் இருக்கும் மக்களை என் ஆண்டவர் தேற்றும். ஆண்டவரை தூக்கி எடும். மீண்டும் அதே ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து உடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். நீ இரக்கமுள்ள கர்த்தர் சுவாமி. ஆண்டவர் உடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.